இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல் மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல் உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல் UFX Mobiles make you move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles make you move. வணக்கம். புதுவை முதல்வர் ரங்கசாமியை கனடா நாட்டு உயர்மட்ட ஆணையத்தின் ஆணையராக பொறுப்பு வகிக்கும் ஜிம் நிக்கேல் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். புதுவை வந்துள்ள புதுடெல்லியில் உள்ள கனடா நாட்டு உயர்மட்ட ஆணையத்தின் ஆணையராக பொறுப்பு வகிக்கும் ஜிம் நிக்கேல் மரியாதை நிமித்தமாக சட்டசபை வளாகத்தில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்தார். அப்போது அவர் முதல்வருக்கு சால்வை அணிவித்து மலர்கொத்து வழங்கி கௌரவித்தார். அதனை ஏற்றுக்கொண்ட முதல்வர் ஜிம் நிக்கேலுக்கு நினைவு பரிசினை வழங்கினார். பின்னர் சிறிது நேரம் நிர்வாகம் ரீதியாக உரையாடிய அவர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். சென்டாக் மாணவர்களிடம் கல்வி கட்டணம் கேட்கக்கூடாது என்று தனியார் கல்லூரிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்படும் என்று குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தின நிகழ்ச்சியில் அமைச்சர் ராஜவேலு தெரிவித்தார். புதுவை அரசு தொழிலாளர் துறை சார்பில் உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் கடைபிடிக்கப்பட்டது. அதன்படி காந்தி நகரில் நடந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் முன்னிலையில் தொழிலாளர் துறை ஆணையர் ஸ்ரீனிவாசன் வரவேற்று பேசினார். சிறப்பு விருந்தினராக அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பேசுகையில் 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை பணியில் அமர்த்துவது சட்டப்படி குற்றம் என்றும் புதுவையில் அவ்வாறு குழந்தைகள் சிலர் பணிபுரிவது கண்டுபிடிக்கப்பட்டு தொழிலாளர் துறை எடுத்த நடவடிக்கையால் குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத நிலை உருவாக்கியுள்ளதாகவும் அதற்காகவே தொடக்க கல்வி முதல் உயர்கல்வி வரை இலவசமாக படிக்க முதல்வர் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் குழந்தை தொழிலாளர்களை கண்டறிய 14 அதிகாரிகள் 7 குழுக்களாக பிரிக்கப்பட்டு கண்காணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் குழந்தை தொழிலாளர்களை வேலையில் ஈடுபடுத்தினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அவர் தொடர்ந்து சென்டாக் மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை அரசே செலுத்தும் என்பதால் சென்டாக் மாணவர்களிடம் கல்வி கட்டணம் கேட்கக்கூடாது என்று கல்லூரிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்படும் என்று பேசினார். விழாவில் தொழிலாளர் துறை அதிகாரிகள் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். புதுவை முத்தியால்பேட்டை ஆசிரியர் தம்பதி வீட்டில் 5 லட்சம் மதிப்புள்ள நகைகளை கொள்ளையடித்து நாடகமாடிய வேலைக்காரியை போலீசார் கைது செய்து நகைகளை பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து SP ராமராஜ் கூறுகையில் புதுவை முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த மைக்கேல் மற்றும் அவரது மனைவி லிசி ஆகியோர் தனியார் பள்ளியில் ஆசிரியர்களாக பணிபுரிந்து வருகின்றனர். எனவே தங்கள் பிள்ளைகளை பார்த்துக் கொள்வதற்காக முத்தியால்பேட்டை சுனாமி குடியிருப்பைச் சேர்ந்த ராஜேஸ்வரி என்பவரை வேலைக்கு வைத்துள்ளதாகவும் இந்நிலையில் வேலைக்காரி ஆசிரியருக்கு போன் செய்து குழந்தைகளை பள்ளியிலிருந்து வீட்டிற்கு அழைத்து வந்தபோது வீட்டின் பின்பக்க கதவு வழியாக மூவர் தப்பி ஓடியதாகவும் கூறியதால் அதிர்ச்சி அடைந்த தம்பதியினர் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது அலமாரி உடைக்கப்பட்டு 24 பவுண்ட் நகை கொள்ளை போனது தெரியவந்து முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததால் போலீசார் வழக்கு பதிவு செய்து நடத்திய விசாரணையில் அவர்களுக்கு வேலைக்காரி மீது சந்தேகம் எழுந்ததால் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று முறையாக விசாரணை நடத்தியதில் அவள் நகைகளை கொள்ளையடித்து விட்டு களவு போனதாக நாடகமாடியதும் கொள்ளையடித்த நகைகளை மரைக்காயர் தோப்பு குப்பை மேட்டில் புதைத்து வைத்திருப்பதும் தெரியவந்து அவர் அடையாளம் காட்டிய இடத்தில் நகைகளை போலீசார் கைப்பற்றி வேலைக்காரியை கைது செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருவதாக கூறினார். புதுவை வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பொதுத் தேர்வு எழுதிய மாணவ மாணவியர்கள் எளிதாக பதிவு செய்யும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஏற்பாடுகளை அமைச்சர் ராஜவேலு பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுவையில் பொதுத் தேர்வுகள் முடிவுகள் வெளியிடப்பட்ட நிலையில் மாணவ மாணவியர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் சிரமமின்றி பதிவு செய்வதற்கு வசதியாக சிறப்பு ஏற்பாடுகளாக கவுண்டர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு தனிப்பிரிவு,
பெற்றோர்கள் மாணவர்கள் அமர்வதற்கு இடவசதி, குடிநீர் வசதி, வாகனம் நிறுத்த இடவசதி என ஏற்பாடுகள் செய்யப்பட்டு பதிவு செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. பதிவு செய்யும் பணியினையும் சிறப்பு ஏற்பாடுகளையும் அமைச்சர் ராஜவேலு திடீரென ஆய்வு செய்து அங்கு பதிவு செய்ய வந்திருந்த மாணவ மாணவியர்களிடம் குறைகள் ஏதேனும் உள்ளதா என கேட்டறிந்தார். மற்றும் அதிகாரிகளிடம் காலதாமதமின்றி உடனடியாக பதிவு செய்யும்படி அறிவுறுத்தினார். அப்போது தொழிலாளர் துறை அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். புதுவை திருபுவனை அருகே கொன்று புதைக்கப்பட்ட ரவுடியின் பிணம் தோண்டியும் கிடைக்காததால் அதனை மீண்டும் தோண்டும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். புதுவையை அடுத்த விக்கிரவாண்டியில் கடந்த 4ஆம் தேதி ராஜா என்பவர் கொலை செய்யப்பட்டு கிடந்ததை அடுத்து நடத்திய விசாரணையில் அவரை அதே ஊரைச் சேர்ந்த ஹரிஹரன் மற்றும் கிளியனூரைச் சேர்ந்த ராஜேஷ், கோலியனூரைச் சேர்ந்த ஜனா ஆகியோர் கொலை செய்திருப்பது தெரியவந்து அவர்களை கைது செய்து நடத்திய விசாரணையில் அவர்கள் நெல்லிக்குப்பம் பிரபல ரவுடி பிலால் என்பவரையும் கொலை செய்து திருபுவனை அருகே உள்ள குச்சிப்பாளையம் ஆற்றில் புதைத்திருப்பது தெரியவந்தது. எனவே பிணத்தை புதைத்த இடத்தை அவர்கள் அடையாளம் காட்டியதும் போக்லைன் இயந்திரம் வரவழைக்கப்பட்டு அந்த இடத்தை தோண்டி பார்த்தபோது பிணம் கிடைக்கவில்லை. மேலும் அந்த இடத்தில் சில பகுதிகளில் தண்ணீர் அளவு அதிகம் இருந்ததால் தோண்டும் பணி நிறுத்தப்பட்டது. ஆனால் தற்போது மீண்டும் பணி துவங்கப்பட்டு தண்ணீரை முற்றிலும் அகற்றி தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகிறது. புதுவை கல்வித்துறை வளாகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி அளித்த தலைமை ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுவையில் 2011-2012 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இணை இயக்குநர் கிருட்டினராசு வரவேற்று பேசிய விழாவில் சிறப்பு விருந்தினராக செயலர் ராகேஷ் சந்திரா கலந்து கொண்டு 100% தேர்ச்சி பெற்று தந்த தலைமை ஆசிரியர்கள், உதவி தலைமை ஆசிரியர்கள் ஆகியோருக்கு சால்வை அணிவித்து கௌரவப்படுத்தி பேசுகையில் அரசு பள்ளிகளில் 18 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றிருப்பது பெருமை அளிப்பதாகவும், தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் கூட்டு முயற்சியால் மட்டுமே வெற்றி சதவீதத்தை பெருக்க முடியும். ஆசிரியர் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்ற அவர் மேலும் வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சிகளை நடத்தி இந்த கல்வியாண்டில் மாணவர்களின் தேர்ச்சி சதவீதத்தை உயர்த்த வேண்டும் மற்றும் அரசு பள்ளிகளின் தேர்ச்சி விகிதம் 86% உள்ளது. இதனை 90% மேல் உயர்த்த முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்று பேசினார். தொடர்ந்து விழாவிற்கு தலைமை தாங்கிய இயக்குநர் வல்லவன் பேசுகையில் கடந்த கல்வியாண்டு மிகவும் சவாலான கல்வியாண்டாக இருந்ததாகவும், பாடப்புத்தகம் வழங்குவதில் தாமதம், தானே புயலினால் விடுமுறை என சோதனை வந்தபோதும் 86% தேர்ச்சி தந்து பெருமை சேர்த்துள்ளதாகவும், மாணவர்களுக்கு கல்வியோடு சேர்த்து ஒழுக்கத்தையும் கற்பிக்க வேண்டும். வரும் கல்வியாண்டில் 50 பள்ளிகளுக்கு மேல் 100% தேர்ச்சி பெற வேண்டும் என்று பேசினார். விழாவில் பெண் கல்வித்துறை துணை இயக்குநர் மீனாட்சி, தொடக்க கல்வி துணை இயக்குநர் ரகுபாலன், 18 பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் உதவி தலைமை ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். புதுவை மதகடிப்பட்டு பாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பிப்டிக் தலைவர் அங்காளன் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுவை மதகடிப்பட்டு பாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்றதை அடுத்து பாராட்டு விழா நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் வீரராகவன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக பிப்டிக் தலைவர் அங்காளன் கலந்து கொண்டு தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த கிரிஜா, அனீஷ், பாத்திமா, யமுனா ஆகிய 3 பேருக்கு ஊக்கப்பரிசும், 100% தேர்ச்சியை பெற்று தந்த ஆசிரியர்களுக்கு சால்வையும் அணிவித்து பரிசுகளை வழங்கி பாராட்டினார். விழாவில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். மீன்பிடி தடைக்காலம் முடிந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்களுக்கு மத்தி மீன்கள் ஏராளமாக கிடைத்ததால் அவற்றை கேரளாவிற்கு ஏற்றுமதி செய்யும் பணியில் மீனவர்கள் மகிழ்ச்சியுடன் ஈடுபட்டனர். புதுவையில் தானே புயலால் படகுகள் சேதமடைந்ததாலும் மீன்பிடி தடைக்காலம் அமலில் இருந்ததாலும் கடந்த 2 மாதங்களாக கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லாமல் இருந்த மீனவர்கள் இந்த மாதம் துவக்கத்திலேயே படகுகளை சீரமைத்து புது பொலிவுடன் வண்ணம் தீட்டி உற்சாகமாக மீன்பிடிக்க சென்றனர். 2 மாதங்களாக வருவாயின்றி அவதிப்பட்ட மீனவர்களுக்கு கடலில் மத்தி மீன்கள் ஏராளமாக கிடைத்தது. எனவே மீன்பிடித்துக் கொண்டு கரைக்கு வந்ததும் அவற்றை ஐஸ் பெட்டிகளில் வைத்து பதப்படுத்தி கேரளாவிற்கு ஏற்றி அனுப்பும் பணியில் மீனவர்கள் சுறுசுறுப்பாக உற்சாகத்துடன் ஈடுபட்டனர். மேலும் உள்ளூர் கடை வீதியில் விற்பதற்கு வாங்கும் வியாபாரிகளிடம் ஆர்வமுடன் மத்தி மீனை விற்பனை செய்தனர்.
இதனிடையே மீனவர்கள் வலையில் வஞ்சிர மீன்களும் கிடைப்பதால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுவையில் நடந்த அகில இந்திய மாணவர் காங்கிரஸ் தேர்தல் முகாமில் தேர்தல் மைய ஆணையரும் புதுவை மாநில பொறுப்பாளருமான இப்தார் அகமது பங்கேற்று தகுதியான இளைஞர்களை தேர்ந்தெடுத்தார். அகில இந்திய அளவில் மாணவர் காங்கிரஸ் தேர்தல் நடத்த திட்டமிடப்பட்டு அந்த தேர்தலை நடத்தும் அதிகாரிகளாக படித்த இளைஞர்களை தேர்வு செய்யும் முகாம் புதுவை காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன் துவக்கி வைத்த முகாமில் சிறப்பு அழைப்பாளராக தேர்தல் மைய ஆணையரும் புதுவை மாநில பொறுப்பாளருமான இப்தார் அகமது கலந்து கொண்டு தகுதியான இளைஞர்களை தேர்ந்தெடுத்தார். திரளான இளைஞர்கள் பங்கேற்ற முகாமிற்கான ஏற்பாடுகளை மாணவர் காங்கிரஸ் தலைவர் ஜெயதீபன் மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுவை கடற்கரை சாலையில் நடைபெற்ற குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தின விழிப்புணர்வு வாகன பிரச்சாரம் மற்றும் பேரணியை அமைச்சர் ராஜவேலு கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுவை பால்நோக்கு சேவா சங்கம் மற்றும் பேபிசாரா இல்லம் இணைந்து சர்வதேச குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தை அனுசரிக்கும் விதத்தில் குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணி மற்றும் விழிப்புணர்வு வாகன பிரச்சாரத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தது. அதன்படி கடற்கரை காந்தி சிலை அருகில் விழிப்புணர்வு பேரணி மற்றும் வாகன பிரச்சாரத்தை சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன், சமூக நலத்துறை துணை இயக்குநர் சாந்தி, PMSSS நிர்வாக இயக்குநர் அருள் திரு ஆல்பர்ட் தம்பிதுரை, பேபிசாரா இல்ல செயலர் கார்த்திகேயன், குழந்தைகள் நல குழும தலைவி வித்யா ராம்குமார் ஆகியோர் முன்னிலையில் அமைச்சர் ராஜவேலு கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் நூற்றுக்கணக்கானவர்கள் பங்கேற்று குழந்தைகள் உரிமை மற்றும் பாதுகாப்பிற்கு குரல் கொடுத்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.